ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் புட்டிக் நடத்துகிற ஐஸ்வர்யா மஹாலுக்கு தான் வந்திருக்கோம். அதில் 3rd ஃப்ளோரில் இருக்க சௌபாக்கியா மஹாலில் தான் இன்றைக்கி அவங்களுடைய எக்ஸ்போ நடக்குது. அவங்க ஒரு எக்ஸ்போ மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 60 மெம்பர்ஸ் பொட்டிக்ஸ் ஓனர்ஸோட எக்ஸ்போஸும் இங்கே தான் நடக்குது. அதில் ஒன் ஆஃப் த பொட்டிக் ஓனரை தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருங்கிறத வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சௌபாக்கியா மஹாலுக்கு வந்திருக்கோம். 3rd ஃப்ளோரில் இருக்குது. வாங்க யாருங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். அந்த சர்ப்ரைஸ் யாருங்கிறது நான் சீக்கிரமாகவே ரிவீல் பண்ணுறேன். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரி பொட்டிக் ஓனர் தான். இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஜுவல்லரிஸு, நெக்லஸ்ஸு, பேங்கிள்ஸ், இயரிங்ஸு, இது இல்லாமல் ப்ரைடல் செட்டப் எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட அல்டிமேட்டாக இருக்கும். கலெக்ஷன்ஸு வொர்த் பை கலெக்ஷன்ஸாக இருக்கும். இவங்க வாவ்! நான் இவ்வளோ க்ரௌட் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க. எனக்கு போகிறதுக்கே ஆக்சுவலாக வழியே இல்லை. அவங்க ஜுவல்லரி செட்டப் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸில் இருந்துச்சு. அவ்வளோ பேர் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னால் உள்ளே கூட போகிறோன்னா ஜஸ்ட் கிரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நாங்கள் அங்கே தான் ஜஸ்ட் கிரியேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. வெயிட் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரே க்ரௌடாக இருக்குது. ஸோ அங்கே வந்து அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு, நம்மளால் உள்ளே கூட போக முடியல. பட் அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்க உள்ளே கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நானும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். நான் வந்து டே 1 எக்ஸ்போக்கு என்னால் போக முடியல. எனக்கு பர்சனல் சுச்சுவேஷன்ஸால் என்னால் போக முடியல. பட் டே 2 எக்ஸ்போக்கு நான் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டேன். ஸோ நானும் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எங்களால் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. அவங்க ஒரு ஷாப் மட்டும் போடலை, அவங்க டோட்டலாக 3 ஷாப்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக டே 1 வந்து அவங்க ஒரு ஷாப் தான் போட்டிருந்தாங்க. பட் டே 2 பார்த்தீங்கன்னா அவங்களால ஒன்று கூட சமாளிக்க முடியல. ஸோ அதனால் 3 ஷாப் போட்டாங்க. பட் 3த்துலேயுமே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. எத்தனை பேர் ஆள் போட்டாலும் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. பட் எப்படியோ ஒரு வழியாக அவங்க அந்த எக்ஸ்போஸை முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிரியேஷன்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இவங்க தான் மோனிகா. ஜஸ்ட் கிரியேஷன்ஸோட ஓனரே இவங்க தான். என்ன பெருசாக சொல்கிறது. ஆக்சுவலாக இவங்க வந்து யூனிவர்ஸ் பொட்டிக்காக வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அதில் இவங்க வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்போவில் இவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்போக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆமாம், எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க. இவங்களோட பேர் வந்து பிளாசம் பொட்டிக். சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து நிறைய சாரீஸ், குர்தா கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க பேர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸ்போவில் இவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக நானும் இருப்பேன் அடுத்த எக்ஸ்போவில். இவங்களுக்கு இவங்களுக்கு பக்கத்துலேயாவது நம்ம வந்து அடுத்த எக்ஸ்போ போடுவோம். ஓகேங்களா? பாய்.